வெல்கம் டு மாஸ்லர்னி கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி தான் உங்களோட டைரெக்டாக நான் சமையல் பண்ணுறதை காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் தர போகிறேன். நம்ம வந்து சமையலுக்கு எண்ணெய் பயன்படுத்துவோம். அந்த எண்ணெய் எப்படி சிக்கனமாக செய்கிறது, தோசைக்கெலாம் ஸ்பூனில் எடுத்து ஊற்றுவோம். இது மல்டி பர்பஸ். இது வந்து அதிகமாகவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனில் நமக்கு மல்டி ஆயில் கேன் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் விளம்பரத்துக்காக வேண்டி சொல்ல, நம்மளோட நன்மைக்காக வேண்டியும் இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனமாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது இந்த பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். சமையல் எண்ணெய் கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான். இப்போ இதை வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரா வந்து அடி வர போகுது பாருங்கள். அதனால் ஒரு சொட்டு எண்ணெய் இருக்கிற வரைக்குமே நமக்கு யூஸ் ஆகும். பண்ணுறதா இருந்தால் தோசைக்கெலாம் போட்டணும்ல, ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் நம்ம தோசைக்கெலாம் அப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நமக்கு அதிகமாக எண்ணெய் வரணும்னா இந்த சுவிட்சு வந்து ஸ்ப்ரே பண்ணேன், இந்த சுவிட்சு வந்து ஓப்பன் பண்ணேன். அப்போ நம்ம வந்து தாளிக்கிறப்பெல்லாம் ஊற்றுறப்ப இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஓகே, இதை வாங்கி பயன்பெறுங்க. சிக்கனமாகவும் இருக்கலாம், நமக்கு கையிலலாம் எண்ணெய் படாமலே இருக்கும். தேங்க்யூ.